ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் விடுங்க. கண்டிப்பா இது படிச்சா வேலை கிடைக்கின்ற கோர்சஸ் உடைய லிஸ்ட் நம்ம இன்னைக்கு செம்மையா பார்க்க போறோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற சில ஏரியாஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்படி சார் ஒரு ஃபீல்டை முடிவு பண்றது அப்படின்னு நீங்க முதல் கேள்வி கேட்பீங்க. ரெண்டாவது, எந்த மாதிரி கோர்ஸை வந்து முடிவு பண்றதுன்றது தான் ரெண்டாவது கேள்விங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து எப்படிலாம் இந்த கோர்ஸ் சென்டர்ஸ் ஏமாத்துறாங்கிறத பத்தி பார்த்துடலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து எந்த கோர்ஸை படிக்கிறது அப்படி ரேங்க் வைஸை லிஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் எப்படி தான் படிக்கிறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக இதுக்கு எவ்வளோ செலவாகும், இந்த 6 கேள்வியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ஸோ இந்த 6 கேள்வியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போதுங்க. நிறைய விஷயங்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட பேச போகிறேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா வந்து எப்படி சார் இந்த ஃபீல்டை முடிவு பண்ணுறது அப்படின்றத முதல் டாப்பிக்காக பார்க்க போகிறேங்க. எப்படி சார் இதை முடிவு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஃபீல்டு நம்ம முடிவு பண்ணுறோம் வந்து சார் ஃபர்ஸ்ட் என்னங்க தேவை, நல்ல சம்பளங்க. ரெண்டாவது வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்க. வேலை கிடைச்சிச்சா அப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா, வேலையும் நல்லபடியாக இருக்கணுங்க, நிம்மதியாகவும் இருக்கணுங்க. அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு கெரியர் க்ரோத் ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முன்னேறாதுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல கெரியர் க்ரோத் வேணும். நாலாவது, இது மூலமாக ஃபாரின்க்கெலாம் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தேவைப்படுங்க. சார் உன்னோட விருப்பம் தான் நீங்கள் போகிறீங்களோ அடுத்த விஷயம், பட் ஆனால் அந்த வாய்ப்புகளும் இருக்குமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு 30,000 சம்பளம் வாங்குறவங்க அப்படியே அதே வேலையை அமெரிக்காவில் போய் செய்யும் பொழுது 4 to 5 லட்சம் சம்பாதிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் தேவைப்படுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஹெல்த் ரிலேட்டட் ஆரோக்கியம் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் வராத ஒரு வேலையாக இருந்தால் அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. இந்த ஃபீல்டெல்லாம் எதுலுங்க இருக்கு, கண்டிப்பாக வந்து ரேங்க் 1 ஐடிக்கு தான் நம்ம தர முடியும். ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து இது எல்லாமே நமக்கு அமையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபீல்டு தான் ஐடி இண்டஸ்ட்ரிங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. சரி, ஓகே. யாராவது ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதுதாங்க சரியான நேரங்க. தயவு செஞ்சு இதை பயன்படுத்திங்க. மேபி இன்னும் ஒரு 3-4 மாசம் இது ஓடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீல்ட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செஞ்சு யாராவது ஐடிக்குள்ள நுழையணும்னா இது சரியான நேரங்க. நீங்க இங்க பார்க்கலாம். சார் இன்டர்நெட்ல என்ன வேணாலும் சொல்லுவாங்க, இதெல்லாம் போய் உண்மையாகுமானா கிடையாதுங்க. நம்ம கம்பெனில படிச்ச ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பெனிஸ் கேட்கறாங்க. அப்படி கேட்கும் போது தான் எனக்கே தெரிய வருது, ஓ இவ்வளவு ஓப்பனிங் வந்துட்டு இருக்கா. இங்க பாருங்க, ஜாவா சர்டிஃபைட் எவ்வளவு 6 நாளுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன். அடுத்ததுங்க, நம்மளோட கம்பெனியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஓகேவா? அபினாஷ் அண்ட் பிரியதர்ஷன் பிளேஸ் ஆனது ஒரு மெயில் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்து .NET-க்கான ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கே தெரியுது, ஓ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாக யாராவது வேலைக்கு போகணும், ஐடிக்குள்ள நுழையன்னு நினச்சிங்கன்னா சரியான நேரம் இதுவாக தான் இருக்குங்க. தயவு செஞ்சு அதை பயன்படுத்திங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேங்க. ஓகே. ஸோ வேலைக்கு போறதுன்றது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் தாங்க. ஆனா அதோட முக்கியம் என்ன தெரியுங்களா, சரியான வேலைக்கு போறதாங்க. ஏன்னா சரியான வேலைக்கு நம்ம போகல அப்படின்னா வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையா போய் மாறிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டை விட்டுட்டு வேற ஒரு ஃபீல்டுக்கு வருவாங்க. அந்த ஃபீல்டு கரெக்டான ஃபீல்டான்னு தெரியாம மாட்டிக்கூடாதுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து இது எல்லாத்தையும் உங்களுக்கு கைட் பண்றது தான் காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற நம்ம கம்பெனியோட வேலைங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் கோர்சஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ற கம்பெனி. இன்டர்ன்ஷிப்னா என்ன நீங்க கேட்பீங்க, ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வேலை தேடிட்டு இருக்க மக்கள், வேலைக்கு போகணும்னு துடிக்கிற மக்களுக்கு ஒரு ஷார்ட் கட் தான் இன்டர்ன்ஷிப்புங்க. ஒரு கம்பெனிக்கு போறீங்க, படிக்கிறீங்க, ப்ராஜெக்ட் பண்றீங்க, ப்ரொஃபைலை பில்ட் பண்றீங்க, ட்ரெயினிங் அங்கேயே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அது மூலமா வேலைக்கு போறது தான் இன்டர்ன்ஷிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம கம்பெனி ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் இந்த இன்டர்ன்ஷிப் கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாங்க. ஓகேவா? இது என்னுடைய ஃபோன் நம்பருங்க. எதனா ஒரு நம்பரை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி ஆனால் நல்லா இருக்குன்னு கேளுங்க, சந்தோஷப்படுவாங்க. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் கிளாஸ்ல இருக்கேன், ஃபோன் எடுக்கலாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து திட்டாதீங்க. அதுக்கு பதிலாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ஸுங்க. ஓகேவா? இதுலேயும் ரீச் பண்ண முடியல, இமெயில் இருக்குங்க. எப்பவுமே மெயில் செக் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். ஓகேவா? டக்குன்னு ஒரு மெயில் அடிங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு மெயில் ரிப்ளை வருங்க.
ஓகே, நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருப்போங்க. ஸோ இதுதான் என்னோட மெயில் ஐடிஸுங்க. இது கண்டிப்பாக உங்களோட டீட்டெயிலாம் அடிச்சு என்னெல்லாம் உனக்கு வேணும் அடிச்சு உன்னோட ஃபோன் நம்பர் போட்டு அனுப்பிச்சு விடுங்க. அண்ணன் நான் அவங்ககிட்ட பேசுவேங்க. ஓகேவா? அப்படியும் இல்லையா, சென்னையில் தான் இருக்கேன் சார், நான் நேரம் உங்களுக்கு சென்னையில் வந்து பார்த்துறேன்னா சென்னையில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க, நேரம் என் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. ஓகேவா? அப்படியே ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக பேசுகிறோம், இல்லைன்னா ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே பேசுகிறோம். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? ஒரு பையன் கம்மலை போடுதான், இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டா வந்து உங்களுக்கு பல் சொத்தையாடான்ட்டு உண்மையாகவே ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே. ஆன் தி அதர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சார் உங்க கூட சேட் பண்ணணும் சார், வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னா இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருப்பேன். இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து எப்போ வேணாலும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. எப்போ வேணும் நான் உங்க கூட என் கூட நீங்கள் பேசலாங்க, நான் உங்க கூட சேட் பண்ணுவேன், ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட நான் பேசுவேன். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன அவ்வளோ மக்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். தம்பிகளா, நீங்கள் மென்மேலும் வர அண்ணனின் வாழ்த்துக்கள்ங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு தரோங்க. ஸோ தட் நீங்கள் என்ன கண்டிஷன் சொன்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் தர ரெடியாக இருக்குங்க. டு மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுங்க. ஸோ தம்பிகளாக இருக்கு, யாராவது டிகிரி முடிக்கல, ஐடியில் உள்ள நுழையணும், நான் ஐடியில் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் பண்ண ரெடியாக இருக்கேன். சரி, ஓகே. ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மட்டுங்க. நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து நாம விட்டு செல்றது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அனுபவங்களும் தாங்க. தயவு செஞ்சு உங்களுடைய அனுபவங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமா நம்முடைய இளைய சமுதாயத்தை மென்மேலும் வளர நாம கண்டிப்பா உதவுங்க. ஸோ நம்ம இளைய சமுதாயம் இழக்கிற ஒரே ஒரு விஷயம் வழிகாட்டுதல் தாங்க, சரியான வழிகாட்டுதல் மட்டும்தாங்க. சரி, அட்வைஸ்லாம் போதியா, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? எப்படி ஒரு கோர்ஸை முடிவு பண்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபீல்டை எப்படி முடிவு பண்றதுன்னு யோசிச்சாச்சுங்க. என்ன மாதிரி கோர்சஸை படிச்சுன்னா வந்து வாழ்க்கையில அருமையா இருக்கணும் தான் அடுத்தது பார்க்க போறேங்க. அதாவது நம்ம சூஸ் பண்ற கோர்சஸ் எப்படி தெரியுமா இருக்கணும்? முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. சார், கோர்ஸ் படிக்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு புரியணும், நம்மளால அந்த ஃபீல்டுக்கு நுழையிற மாதிரி இருக்கணும்ல. அண்ட் எதிர்காலம் ரொம்ப சூப்பரா இருக்கணுங்க. சம்பளங்க, கெரியருங்க, இது எல்லாமே ஃபியூச்சர்ல வந்து அவங்க வெளில துரத்திடக்கூடாதுங்க, ஏகப்படுது இருக்குங்க. அதான் ஃபைனலா சொல்றேன், வேலை பாதுகாப்பு, ஜாப் செக்யூரிட்டி. இன்னைக்கு ஃபீல்டெல்லாம் மாறி ஒரு மெக்கானிக்கல் இருக்கிற ஃபீல்டு இருக்கிறோம், நான் வந்து சிஎஸ்குள்ள ஐடிக்குள்ள போயிட்டேன் சார், அங்கே துரத்தி தான் என்ன பண்ணுவீங்க? ஜாப் செக்யூரிட்டி இருக்கணுங்க. இது எல்லாம் இருக்கிற ஒரு கோர்ஸ் தான் நாம சூஸ் பண்ணி படிக்கணும். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து எப்படிலாம் வந்து ஏமாத்துறாங்க இந்த கோர்ஸ் சென்டர்ஸுங்க, நம்ம எங்க ஏமாறுறதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல ஏமாறோம்னா வந்து ஒரு கோர்ஸ் சென்டர்ல போய் நம்ம கோர்ஸ் விசாரிக்கும் போது இது எல்லாமே நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்குங்க. ஓகே, மொதல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து முதல்ல வந்து சார் நான் ஐடியில் இருக்கியா சார், நீங்களாம் போக முடியாது சார் வேலைக்குன்ட்டு முதல்ல உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணுவாங்க. என்னது போக முடியாதா, என்ன பண்றதுன்னு கேட்டா அப்பதான் வந்து இந்த ஃபேக் சர்டிஃபிகேட் போடுங்க, ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க, பேக் டோர் மூலமா போயிடுங்க, திருட்டுத்தனமா, இந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா அவங்களோட டார்கெட் வந்து ஒரு 30,000 40,000 கோர்ஸ் ஃபீஸ் கிடையாதுங்க. உங்க ஒரு தலைக்கு 3 7 லட்சம் வரைக்கும் கணக்கு வச்சிருப்பாங்க. 100 பேரா 100 × 7 லட்சம், இதுதான் அந்த கணக்குங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்க கான்ஃபிடென்ட்டை முதல்ல உடைச்சிடுவாங்க. உடைச்சி உங்களை தப்பான வழிகளில் மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்றது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். சில சென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, முதல்ல சேர்த்துருவாங்க, சேர்த்துட்டு கடைசியாக நடுவில் வரும்போது தான் வந்து அந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு உடைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சூஸ் பண்ற கோர்சஸ் வந்து கரெக்டான கோர்ஸாக இருக்கணும். ரெண்டாவது வந்து கோடிங்லாம் உங்களுக்கு வராதுங்க, ஈஸியான கோர்ஸ் படிங்க. ஈஸியான கோர்ஸ் என்ன சார் படிக்கிறதுன்னா அடுத்த கேள்வி உங்களை கேட்ப வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிங்கன்னு முதல்ல சொல்லுவாங்க. ஏன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் சென்டர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்ற முதல் கேள்விங்க. அதாவது மற்ற எந்த கோர்ஸா இருந்தாலுமே ஒரு ஜாவாவோ .NETஓ பைத்தானோ சொல்லி தரதா 40 நாள் 50 நாள் சொல்லி தரணும். ஆனால் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 6 நாள் 10 நாள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதுவும் நெட்லேயே இன்டர்நெட்லேயே மெட்டீரியல்லாம் இருக்கும். அது எடுத்துறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்லாம் தேவை கிடையாதுங்க. சாதாரணமாக ஒரு டிகிரியே முடிக்காத பையன் கூட போதுங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் நடத்துறதுக்கு. அதனால வந்து கோர்ஸ் சென்டர்ஸ்க்கு அதிகமான லாபம் தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அதனாலதான் வந்து இந்த இடத்துல ஈஸியான கோர்ஸ்ன்ட்டு அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோர்ஸ் சென்டர்ஸ் வந்து அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த ஜாவா வித் செலினியம்ங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல டெவ் ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 கோர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நேர்மையா போகவே முடியாதுங்க வேலைக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரையும் பேக் டோரையும் வந்து உங்களை போட வைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ உன்னை கோர்ஸ் படிக்க வச்சுட்டா வேற வழியே இல்லாமல் நீ ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை போட வச்சிருவாங்க. இதுதான் அவங்களுடைய கேமா இருக்குங்க. ஓகேவா? ஸோ தட் அது மூலமா ஒரு 3 to 7 லட்சம் வரைக்கும் உங்கள்கிட்ட சம்பாதிச்சிருவாங்க. ஓகே, இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானா இருக்குங்க.
ஓகே, தயவு செஞ்சு கோடிங் இல்லாத ஈஸியான, யார்கிட்டையும் போய் ஈஸியான கோர்ஸ்ன்னு கேட்காத. நீங்கள் கேட்க வேண்டியது எல்லாமே வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், அதுக்கு நான் என்ன படிக்கணும்னு கேளுங்க. உங்களுக்கு அந்த இடத்துல தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பரிந்துரை செய்வது ஃபேக் சர்டிஃபிகேட் போடும் கோர்ஸாக இருக்கும். அவங்க, நான் திரும்ப சொல்றேன், எல்லாம் ஒரே கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேங்க. எல்லா இடத்துலையுமே உனக்கு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போகிற மாதிரி ஒரு கோர்ஸை தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் அதை சொல்ல மாட்டாங்க, போக போக தான் அந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஈஸியான கோர்ஸை படிக்காதீங்க. ஈஸியான கோர்ஸை படிக்கிறத விட ஃபியூச்சர் நல்லா இருக்க டஃப்பான கோர்ஸை படின்றேன். ஏன்னா இந்த ஈஸியான கோர்ஸ்ன்ற வார்த்தை தான் உன்னை ஏமாத்திடுவாங்க. ரெண்டாவது, நான் நிறைய சம்பாதிக்கணும் ஒரு சென்டர்கிட்ட போய் சொல்லாதீங்க. அப்படி நிறைய சம்பாதிக்கணும்னு சொன்னாவே ஓகே, தலை நல்லா மாட்டிருக்கு, மிளகா அரைச்சிடலான்ட்டு மிளகா அரைச்சிடுவாங்க. ஸோ நிறைய 10 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், 5 லட்சம் சம்பாதிக்கலாம், நீ ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு காசை கூட அப்படின்னு பிடிக்கிடுவாங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சுங்க பாருங்க, ஐடி இண்டஸ்ட்ரி பணம் அச்சடிக்கிற இடங்க. அவ்வளோ கொட்டுங்க பணம் அவ்வளோ கொட்டுங்க. அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீ போகிறவன் பணத்தை பற்றி திங்க் பண்ண தேவையில்லை தம்பிகளா. நீங்கள் திங்க் பண்ண வேண்டியதெல்லாம் நல்ல கெரியருங்க, நல்லா படித்து திறமையை வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்குங்க. இப்போ ஃபைனலாக சார் என்ன கோர்ஸை படிக்கிறதுன்னு சொல்லுங்க சார், நீங்கள் நிறைய கதை பேசிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு என்ன திட்டுறது எனக்கு கேட்குதுங்க. ஓகே, நான் ஒரு ரேங்க் 10 அப்படின்ட்டு ஒரு 10 கோர்ஸஸ் சொல்லுங்க. இதுதான் டாப் மோஸ்டாக படிக்கக்கூடிய கோர்ஸாக இருக்கும். முதல்ல நம்ம சஜஷன் கொடுக்குற கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. முதல்ல ஃபுல் ஒரு வெப்சைட்டை தயாரிக்க போகிறோம் .NET வச்சு. இது ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இதுக்கு நல்ல மார்க்கெட்டில் இப்போ ஸ்கோப் சூப்பராக இருக்குங்க. அண்ட் எப்போவுமே அழியாத ஒரு கோர்ஸ் எதுனா நம்ம தலைவர் தாங்க, ஜாவாங்க. ஓகே, ஸோ ஐயோ இந்த பிக்சர் வச்சு மறைச்சிட்டுனா ஜாவாங்க. அது ரேங்க் 2ல் கொடுத்துருக்காங்க. ரேங்க் 3 பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்ன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிற அதுதான் ரேங்க் 3ங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கோர்ஸுங்க. ரிசர்ச்சர்ஸ்லாம் இதுதான் படிப்பாங்க. ஓகேவா, ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணால் இதுதான் படிப்பாங்க. அண்ட் 4வதாக சொல்லக்கூடியதான் சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது 4வதுங்க. 5வது பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் அண்ட் லினக்ஸ் அட்மினாக போகிற ஒரு விஷயங்க. ஓகேவா, சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி போகலாங்க. அண்ட் 6வதாக இருக்க ரேங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா AWS அண்ட் DevOpsனு சொல்லுவாங்க. இது யார்கிட்டையும் நீங்கள் படிக்க தேவையில்லை, யூடியூப்பில் நானே ஃப்ரீயாக ஏற்றிடுவேங்க. ஓகேவா, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் 7வது ரேங்க் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இதுவும் நீங்கள் யாருக்கிட்டையும் போய் படிக்க தேவையில்லை, யூடியூப்பில் நான் ஃப்ரீயாக ஏற்றிடுவேங்க. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பக்கம் இது வருதுங்க. அக்டோபர் மாதம் இதை நான் போட்டுருவேன். சரிங்களா, நவம்பர் மாதம் ஃபுல்லாக இது போட்டுருவாங்க. ஸோ 8வது ரேங்க் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்கிற பவர் BI அண்ட் டேப்லியா. இது இன்டர்நெட்டில் நான் ஃப்ரீயாக போட்டுருவேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு கோர்ஸ் ஃப்ரீயாகவே நான் இன்டர்நெட்டில் ஏற்றிடுவேங்க. ஓகே, அதை நீங்கள் படித்து நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிங்க. 9வது ரேங்க் பார்த்தீங்கன்னா இந்த SQL டெவலப்பர் அண்ட் டேட்டா பேஸ் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இது 9வது ரேங்க்கு. அண்ட் 10வது ரேங்க் ஃபுல் ஸ்டாக் வெப் டிசைன் பைத்தான். என்ன சார் பைத்தான் கடைசியான ஸோ இங்கே வேலை வாய்ப்புகள் இதை விட இது கொஞ்சம் குறைவாக கொடுத்துட்டு போட்டிருக்குங்க. இந்த ரேங்க் ஒவ்வொரு மந்த்தும் மாற வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 5வது ரேங்க் வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு சேஃபஸ்ட் ஜோனுங்க. ஓகேவா, 6வது வரைக்குமே சேஃபஸ்ட் ஜோன் தாங்க. இதில் நீங்கள் எது படித்தாலும் நீங்கள் சேஃபஸ்ட் ஜோன் தாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. ஓகேவா, அதோட பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் காஷியன் ப்ராடக்டில் நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா இதில் எந்த கோர்ஸ் படித்தாலும் இந்த நெட்வொர்க்கிங்கை நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃப்ரீயாக கொடுத்துருவேன், இந்த டேட்டா பேஸ் டெவலப்பர் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஸோ ஒரு கோர்ஸை படி, எதனா ஒரு கோர்ஸை மட்டும் எடுத்து படி, இதுவும் ஃப்ரீங்க, இதுவும் ஃப்ரீங்க, இதுவும் ஃப்ரீயாக நாங்களே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய சிஸ்டம் இருக்குங்க. ஓகேவா, ஏன்னா ஒருத்தரை நான் டெவலப் பார்க்கணுன்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் ப்ரொஃபஷனல் ஆக்க முடியாதுங்க. நாம் ஏகப்பட்ட விஷயத்தில் ப்ரொஃபஷனல் ஆக்கும் போது தான் அவன் எக்ஸ்பர்ட்டாக மாற முடியுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுப்போங்க. ஓகே, இப்போ சார் இதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. முதல்ல அதை நீங்கள் கோர்ஸாக படிச்சிடணுங்க. ஓகேவா, கோர்ஸான ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுப்பாரு, நீங்கள் படிக்கிற மாதிரி படிச்சணும். படிச்சுட்டு அதே கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் இல்லை ட்ரெயினியாக நீங்கள் வேலை செய்யவும் ஆரம்பிச்சிடணும். ஸோ லைவாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிடுங்க. இது மூலமாக நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போயிட முடியும். ஸோ தயவு செஞ்சு கோர்ஸாக படிக்காமல் அதை நீங்கள் அப்படியே படிச்சுட்டு அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ட்ரெயினியாக மாறணுங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணுங்க. ஓகேவா, ஸோ ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் வரைக்கும் நீங்கள் படிக்கலாங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் பயங்கரமாக நீங்கள் கற்றுக்க முடியும். சார் 6 மாதம் 1 வருஷம் அப்படிலாம் படிக்காதீங்க. ஸோ ஒரே விஷயத்தை ஜவ்வு மாதிரி இழுத்தாலும் பிரயோஜனப்படாதுங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் படிக்கக்கூடாதுங்க. ஓகேவா, அண்ட் ஃபைனலாக எவ்வளோ செலவாகுன்றத பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. திரும்ப சொல்கிறேன், ஒரு கோர்ஸ் சென்டருக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு வாரத்தை கேட்கணும், இந்த ஃபீஸை தவிர எக்ஸ்ட்ரா நீ வாங்க மாட்டல, இதை வச்சுட்டு நான் வேலைக்கு போக முடியுமா, நான் தெளிவாக பேசுங்க. ஓகேவா,
கோர்ஸ் ஃபீஸ் மட்டும்தாங்க வேணும். ஓகேவா? அதுவும் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்யூனான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற, அதாவதுங்க 2022 பாஸ் அவுட்டை இப்போ வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஓகே, 2021 எடுக்க மாட்டாங்களா? எடுப்பாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ஸ் சென்டர்காரன் அதை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஃபேக்கை போடுவான். 2020 எடுப்பாங்களா? எடுப்பாங்க. 2021 எடுப்பாங்களா? எடுப்பாங்க. 2019 எடுப்பாங்களா? எடுப்பாங்க. ஸோ இது எல்லாருமே ஃப்ரெஷராக தான் இந்த வருஷம் கடைசி இந்த 3-4 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க ஃபேக் போட தேவையில்ல, நீங்கள் நேர்மையாக போக முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் எடுப்பாங்க. என்னுடைய ஆஃபீஸில் 2016, 15, 14 இருக்கிறவங்களும் வேலைக்கு போயிருக்காங்க. நம்புங்க முதல்ல. ஓகே, உன்னை நீ நம்பு. ஒரு லெட்டரை நீங்கள் நம்புற நீங்கள் ஏங்க நம்ப மாட்டேன்றோம். கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. ஸோ போராடணும், நேர்மையாக உண்மையாக போராடுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் நமக்கு ஜெயிக்கிற வாய்ப்புகள் உருவாகுங்க. ஸோ இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக என் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நான் லிங்க் தரேங்க, அதை போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஸோ நான் இன்னும் நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்களேன், இந்த லிங்க்குக்கு போங்க. ஓகேவா? ஸோ kashuinfo.com/training-courses இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ்லாம் இருக்கும். எல்லாம் பாருங்க, உங்களுக்கு சூப்பராக ஒரு ஐடியா கிடைக்கும். எது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி டீட்டெயிலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிங்க, அண்ணன் கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்கிடெக்கின்னு காஷன்பட்டுங்க. இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. நீங்கள் எப்போ வேணால் என் கூட பேச முடியுங்க. இதெல்லாம் என்னுடைய டெலகிராம் வீடியோ சேனலுங்க. ரெகுலராக வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்போம். அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் எப்போ வேணால் என் கூட பேசலாங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு நாள் சமுதாயம் மாறுங்க. நாம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க.